ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க தேரம் கிருஷ்ணன் பேசுறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோவை மறக்காம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு கருத்து விமர்சனம் ஏதாவது இருந்தா மறக்காம அதை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. குட்டி மெசேஜ், வார்த்தைகள், வேர்ட்ஸ், அதாவது ஆக்ஷன்ஸ் வந்து வார்த்தையை தாண்டி ஒரு விஷயம் பண்ணும். பட் ஸ்டில் ஒருத்தர் வந்து ஒரு டஃப் சுச்சுவேஷன்ல இருந்தாரு, அவருக்கு தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டாருன்னா எடுத்தோடனே அக்ரஸிவான வேர்ட்ஸை போட்டு அவரை போட்டு தாக்கிட்டு அவர் பண்ண அந்த ஒரு நல்ல விஷயத்தை வச்சு அவர் மறக்க வச்சிருந்தாலும் அந்த டைம்ல நீங்க அந்த பேசின அந்த அக்ரெசிவான வேர்ட்ஸை திருப்பி வாங்கவே முடியாது. அந்த வடு யாரை பத்தி பேசுனீங்களோ அவங்க மனசுல ஆழமா பதிஞ்சிருக்கும். என்னதான் அவங்களுக்கு வந்து ஆறுதலா அவங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாறி உங்க கூட வந்து ஒரு ஃப்ரெண்டாவோ இல்லை உங்க ஃபேமிலி மெம்பராவோ இருந்தாலோ அந்த வார்த்தை வடுங்கிறது அவங்க மனசுல ஆழமா தாக்கி இருக்கும். 1000 பண்ணலாங்க, ஆனா ஒரு டைம் பேசி ஒருத்தர் மனசு ஹர்ட் ஆயிடுச்சுன்னா இந்த வார்த்தையை திருப்பி வாங்கவே முடியாது. வார்த்தைக்கு அவ்வளோ பவர் இருக்கு. ஸோ லெட் யுவர் ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் உங்க வார்த்தைகளை விட. குடும்பஸ்தன் நார்மலா ஒரு நவீன்கிற மிடில் கிளாஸ் பையன் கிடைச்ச வேலையை விட்டுட்டு கடன் மேல கடன் வாங்கி அவர் லைஃப்ல என்னெல்லாம் கோத்ரூ பண்றாரு அப்படிங்கிற ஒரு சின்ன பிளாட் லைன் தான் வந்து இந்த குடும்பஸ்தன் படமே. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எனக்கு நம்ம கூட இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு இப்படி தானே இருந்திருக்கான், நம்ம ஒரு ஐடியா இப்படி கொடுத்துருக்கோம்ல, அந்த மாதிரி க்ளோஸ் டு ரியாலிட்டிக்கு ரொம்ப மெல்லிசா வந்து கதையும் எழுதி ஆக்டர்ஸ் கிட்ட இருந்து பெர்ஃபார்மன்ஸ் வாங்கி அதுல ஒரு ஹியூமர் கண்டென்ட்டை போட்டு ரொம்ப அழகா நம்மளுக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் அந்த தின் லைன்னு சொன்னால அதுல கொஞ்சம் மேலே ஏறி இருந்தாலும் சரி, கீழே இறங்கி இருந்தாலும் சரி, இது வந்து ஒரு சீரியல், இது வந்து ஒரு மொக்க ட்ரோல் மெட்டீரியல் அப்படிங்கிற அளவுக்கு டிகிரேட் ஆயிருக்கு இந்த படம். பட் அந்த லைனை கரெக்டா ப்ராப்பரா படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து எண்டு வரைக்கும் கொண்டு போய் காட்டின அந்த ஒரு ஸ்கிரீன் பிளே ரைட்டிங் ஆகட்டும், ஒவ்வொரு கேரக்டருக்கு பின்னாடி எழுதின கேரக்டர் ஆர்க் டீடைல்ஸா இருக்கட்டும், அந்த கேரக்டருக்குள்ளேயும் ஒரு ஹியூமர் இருக்கு, அவனுக்குள்ளேயும் ஒரு சீரியஸ்னஸ் இருக்கு. அந்த சீரியஸ்னஸா அந்த கேரக்டர் ஆகும்போது ஆடியன்ஸ் சிரிக்கணும் அப்படிங்கிற ஒரு டீடைல் ரைட்டிங் ஒண்ணு இருக்கு இல்லைங்க, அது இந்த படத்துல பக்காவா ஒர்க் அவுட் ஆயிருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு வெகு சில படங்களே வந்து ஒருத்தரோட கஷ்டத்தை என்டர்டெய்னிங்கா வந்து கொண்டு போய் காட்டின படங்கள்ல இந்த குடும்பஸ்தன் படமும் ஒன்னா வந்து எனக்கு தெரிஞ்ச படம் பார்க்கும்போது, அந்த இந்த கஷ்டத்துல இருக்கிறவங்க இந்த படத்தை பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி விஷயத்துக்காக நம்ம இவ்வளவு வந்து கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிற அளவுக்கு பாசிட்டிவான ஒரு ஃபீலை வந்து இந்த படம் கொடுக்கும். ஸோ அதை விட ரொம்ப நாளா மிஸ் ஆன ஒரு தமிழ் ஆடியன்ஸுக்கான அந்த ஒரு ஹியூமர் கண்டென்ட் வந்து இந்த படத்துல வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் குறிப்பா கேஸ்டிங் சாய்ஸ் தான். கோயம்புத்தூர்ல இந்த படம் எடுத்துக்கங்காட்டி கோயம்புத்தூர் ஸ்லாங்க கரெக்டா பேசுற ஆக்டர்ஸ் மட்டும்தான் இந்த படத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால பாக்குற ஆடியன்ஸும் இந்த படம் வந்து கோயம்புத்தூர்ல தான் நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் சப்கான்சியஸா வந்து மைண்டுக்குள்ள ஓடுறங்காட்டி படம் ரொம்பவே க்ளோஸ் டு ரியாலிட்டி அளவுக்கு வந்து இருக்கு. இது வந்து ஒரு படத்தை தாண்டி இது வந்து நம்ம டே டு டே லைஃப்ல நடக்கிற ஒருத்தரோட கதை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து ஆடியன்ஸ் கிட்ட போய் சேர்ந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதுதான் இந்த படத்துக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றின்னு நினைக்கிறேங்க. ஸோ இந்த படத்துல இருக்கிற நெகட்டிவ்ஸ்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் இந்த குடும்பஸ்தன் படத்தை எபிக் ஸ்கிரீன்ல தான் பார்த்தேன். அதனாலயும் என்னமோ தெரியல, நிறைய இடத்துல வந்து ஷேக்கி கேமரா எஃபெக்ட்ஸ் தெரிஞ்சிச்சு. அதாவது மேனுவலாவே ஷேக் ஆகிற மாதிரி தெரிஞ்சு, எடிட் இல்லாம. அது மட்டும் இல்லாம படத்துல இருக்கிற மெயின் கேரக்டர்ஸே வந்து நிறைய இடங்கள்ல பிளர் ஆகி ஷேக்கி எஃபெக்டா வந்து படம் பார்க்கும்போது அந்த சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட் கிரியேட் பண்ணுச்சு. அண்ட் எபிக் பெரிய ஸ்கிரீனுங்கிறங்காட்டி சில இடங்கள்ல பிக்சல்ஸ் அண்ட் குவாலிட்டியுமே வந்து ஃப்ரேம்ல உடஞ்ச மாதிரி எனக்கு தெரிஞ்சுங்க. சில இடங்கள்ல என்னடா இவன் தோத்துக்கிட்டே இருக்கான், ஜெயிக்க மாட்டானா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து படம் பார்த்து முடிக்கும் போது உங்களுக்கு தோணும். பட் ஆனா எதுல ஜெயிச்சிருக்கான் அப்படிங்கிற ஒரு விஷயம் படத்துல வந்து தெளிவாவே வந்து காட்டியிருக்காங்க. பட் ஆனா அது இன்னுமே கொஞ்சம் டீட்டெயில்டா சொல்லியிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ அதனால பார்க்கும்போது படம் வந்து என்னடா அதுக்குள்ள முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு ஃபீலும் தந்துருது. ஸோ மற்றபடி இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சில லாஜிக்லெஸ் சீன்ஸ் வந்து ரொம்ப லாஜிக்கா பாக்குறேன் அப்படின்னு பாக்குறவங்களுக்கு இருந்தாலும் இந்த படம் அதையும் உடைச்சிட்டு அவங்களையும் என்டர்டெயின் பண்ணும். இந்த படத்துல இன்னொரு அன்நோட்டிஸ்ட் ஒர்க்குன்னு பாத்தீங்கன்னா கேமராமேனோட ஒர்க்கும் மியூசிக் டைரக்டர் வைசாக்கோட ஒர்க்கும் ரெண்டுமே அந்த ஒரு லொக்காலிட்டியை அந்த ஒரு நேட்டிவிட்டி ஃபீலிங் கொடுக்கறதுக்காக சூப்பரா கேமராலையும் சரி மியூசிக்ல வைசாக்கும் சரி ரொம்ப அழகா மியூசிக் போட்டு கொடுத்துருக்காங்க. சாங்ஸுமே கேட்கறதுக்கு அவுட் ஆஃப் த ஃபிலிமா இல்லாம இன்டு த ஃபிலிமா கதையோட சேர்ந்துருக்கிற மாதிரி இருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் வைசாக் சூப்பரா போட்டிருக்காரு.
மணிகண்டனோட ஆக்டிங் வந்து எல்லா படத்துலயும் குட் நைட்டா இருக்கட்டும், இப்போ வந்து லவ்வரா இருக்கட்டும், இப்போ இருக்கிற குடும்பஸ்தன் அதை பத்தி பேசணும்னு எந்த ரிவ்யூ வீடியோலையும் அவசியம் கிடையாது. ஆன் பார் நடிச்சிருக்காரு. அந்த கேரக்டருக்கு நவீன்கிற ஒரு ஜஸ்டிஸையும் இந்த படத்துல கொடுத்துருக்காரு. அண்ட் இவங்களை தாண்டி நவீன் கேரக்டருக்கு அம்மாவை நடிச்ச கேரக்டர் சௌந்தரராஜன் சார், ஃபீமேல் லீடா வந்த ஷான்வி மேகனா, இவங்க எல்லாத்தோட ஒர்க்ஸும் ரொம்ப ரொம்ப மென்ஷனபிள் ஒர்க்ஸா வந்து இந்த படத்துல தெரிஞ்சு. இவங்களையும் தாண்டி மணிகண்டன் பண்ண நவீன் கேரக்டரையும் தாண்டி ஒருத்தர் ஸ்கோர் பண்ணாருன்னா அவர் தான் குரு சோமசுந்தரம். நவீனுக்கு மாமா கேரக்டரா ரவீந்திரன் ஒரு ரோல்ல பிளே பண்ணியிருப்பாரு. ரொம்ப ரொம்ப அதாவது நம்ம லைஃபுக்குள்ள இருக்கிறவங்களே தான் நம்மளுக்கு வில்லனுங்க. எனக்கு வில்லனுங்க வெளியெல்லாம் இல்ல, நம்ம கூடவே இருக்கிறவனுங்க தான் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த மாமா கேரக்டரோட ரைட்டிங்குமே வந்து ரொம்ப அழகா எழுதி இந்த படத்துலயும் குரு சோமசுந்தரம் சூப்பரா நடிச்சு கொடுத்துருக்காரு. ஸோ இவங்கெல்லாம் வந்து ஒரு நோட்டபிள் ஒர்க்ஸ். இதை தாண்டி எல்லா கேரக்டர்ஸுமே படத்துல சூப்பராகவே நடிச்சிருந்தாங்க. சின்னதா ஒரு 2 நிமிஷம் 20 செகண்ட் வர கேரக்டரா இருந்தாலுமே அதை மிஸ்யூஸ் பண்ணல இந்த படத்துல எங்கேயுமே. அவங்களுக்கான ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸும் நல்லா வாங்கியிருக்காங்க. கதைக்கும் அவங்களுக்கும் இந்த படத்துக்கு நீட் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் எழுதி விஷுவல் பண்ணி காட்டியிருக்காங்க. நவீனுக்கு அக்கா கேரக்டர் நடிச்சவங்க நிவேதிதா ஆக்டிங்கும் ரொம்ப படத்துல நல்லா இருந்துச்சுங்க. குடும்பஸ்தன் படமுமே வந்து ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு ரியாலிட்டியா ஒரு மிடில் கிளாஸ் ஒர்க்கிங் மேனா கிடைச்ச வேலையும் விட்டுட்டு வீட்டுக்கு தேவையானதை கடன் மூலியமா வாங்கிட்டு அதை சமாளிக்க முடியாம அவர் பண்ற திண்டாட்டத்தை ரொம்ப ரசிக்கும்படி கிரவுண்டடா ரூட்டடா நம்ம ஊருக்கு ஏற்ற மாதிரி எடுத்து கொடுத்துருக்காங்க இந்த குடும்பஸ்தன் படம் டீம் அண்ட் டைரக்டர். ஸோ ஆக மொத்தத்துல இந்த குடும்பஸ்தன் படத்துக்கு என்னோட ரேட்டிங் என்னன்னு கேட்டீங்கன்னா 100க்கு ஒரு 90 மார்க்ஸ் தாராளமா தருவாங்க. குடும்பஸ்தன் விஷுவல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அ ஆன் கோர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. நான் உங்களை இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திக்கிற வரைக்கும் நீங்களும் நல்லா இருங்க, எல்லாரையும் நல்லா வச்சிருங்க. அவ்வளவுதாங்க விஷயம். நன்றி, வணக்கம், பை பாய், நான் வரேங்க.